friends, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்குது. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வேர்க்கடலை நல்லா செவக்க வறுக்கணும். உளுந்து கடலைப்பருப்பு வேர்க்கடலைலாம் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதில் 2 பூண்டை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் வறுத்தா போதும். பூண்டும் இஞ்சியும் 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுட்டேன். இப்போது 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா காஞ்ச மிளகாய் கருகிடும், அதனால் நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 எலுமிச்சை பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை சாறை சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எலுமிச்சை பழ சாறை கொதிக்க வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு சிறு கசப்பு வந்துடும், அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எலுமிச்சை ஜூஸை சேர்த்துக்கலாம். 200 கிராம் அரிசியை ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கடாயில் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பொறுமையாக கிளறி விடுங்க. அடியிலேருந்து மேலே இப்படி திருப்பி போடுங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக கலரணுன்னா சாதம் உடஞ்சிரும். அந்த எலுமிச்சை சாரோட இந்த சாதத்தை நல்லா கிளறி விட்டுட்டேன். ரொம்ப டேஸ்டான, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.